செங்கோட்டைன்னு ஓரங்கட்டினாரு எடப்பாடி பழனிசாமி. ரீசன் என்ன தெரியுமா? அவர் வந்து சொன்னார், நம்ம கட்சி அடுத்த லெவலுக்கு வரணும் அப்படின்னா, இவர் சொன்னதுனால இவரை வந்து அங்கே ஈரோடு மாவட்டத்தில் இவரை டம்மியாக்கி ஒரு முக்கில் ஆகணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைச்சாரு. இப்போ அவர் தெருவு தண்டமாக ஆக போறாரு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய பாராட்டு விழாங்கிற பேரில் வச்சு இவரே எம்ஜிஆர் எடப்பாடி என்ன சார் இது? அப்போ இவருக்கு பக்கத்தில் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ 62, அதில் வந்து ஒரு 21 எம்எல்ஏ இப்போ செங்கோட்டையின் பக்கம் போனாலே கட்சி முடிஞ்சு போச்சு. அப்போ இவர் வந்து எம்ஜிஆர் போட்டோ வைக்கக்கூடாது, ஜெயலலிதா அவர்களுடைய போட்டோவை வைக்கக்கூடாது, போஸ்டரில் வைக்கக்கூடாது, அவருடைய போர்டில் எந்த விளம்பர பதாகையிலும் வைக்கக்கூடாது, எல்லா இடமும் இவரே தான் வைக்கணும். இவர் என்ன எம்ஜிஆரா? அதாவது இன்னைக்குள்ள நிலவரப்படி பார்த்தீங்க அப்படின்னா 7 முன்னாள் அதிமுக அமைச்சர்கள், 12 மாவட்ட செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லி தகவல். அவர் நினைக்கிறாரு விஜய் கூட வந்து ஒரு கூட்டணி வச்சுட்டு நம்ம வந்து விஜய் கூட நீங்கள் கூட்டணி அமையுமா, சாத்தியப்படுமா? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிறதுக்காக விஜய் வந்து எல்லாம் ஓகேன்னு சொல்லிடுவாரா? வந்து பிரச்சாரம் பண்ணுவாரா? ஊரும் வந்து அடுத்த முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வருவார், நான் வந்து விரலை சூப்பிட்டு போவேன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ண வருவாரா? அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. இதைத்தான் வந்து செங்கோட்டைன்னு சொல்றாரு. நம்ம வந்து நம்ம கட்சியை வந்து காப்பாற்றணும்னா நம்ம பிரிஞ்ச தலைவர் வெளியே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும்னு சொல்றாரு. ஆனா இவர் அதை கேட்க அவரை ஒதுக்கி வைக்கிறார். உடனே இந்த சூழ்நிலை ரெட்டலைக்கும் ஒரு பிரச்சனை மாதிரி வருது. மாதிரி இல்ல, பிரச்சனை தான் அது. தேர்தல் கமிஷன் இதை விசாரிச்சுன்னா கண்டிப்பாக ரெட்டை சின்னம் கிடைக்காது, முடக்கிடுவாங்க. இப்ப இது முடக்கப்படுங்கிறீங்களா? கண்டிப்பா முடக்கப்படும். 2 ஆப்ஷன் தான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேசியிருப்பது எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சேனல் 5 நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். சார், அதிமுகவில் அந்த நிலவி வரும் திரு செங்கோட்டையன் எடப்பாடி என்னதான் சார் பிரச்சனை? உட்கட்சிக்குள்ள என்ன நடக்குது? அதாவது வந்து என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெருவும் திண்ணையமா போகக்கூடிய நேரத்தை நோக்கி நெருங்கிட்டு இருக்கார். சுத்தமாக காலியாயிருவார். அவருக்கு எதிர்காலமே, அரசியல் எதிர்காலமே மோசமான எதிர்காலமாக தான் இருக்கும். அவருக்கு ஜாதகம் சரியில்லை. நீங்கள் ஒரிஜினலாக ஜாதகமே எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதை நோக்கி போகிறார். இதில் அந்த 10 தோல்வி. ஆமாம், 11 தோல்வி. அவர் எந்த இடத்துல வெற்றி பெற்றார் சொல்லுங்கள்? எங்கேயுமே வெற்றி பெறல. இன்னொன்று, நல்லவங்களாக இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் உங்களை காப்பாற்றிட்டு வரோம். செய்கிறதெல்லாம் துரோகம்னா யாராவது ஒரு ஆளுக்கு நல்லது செய்தாங்கன்னு சொல்லுங்கள். அவருக்கு முதலமைச்சர் நாற்காலி பதவியை கொடுத்தது யார்? திருமதி சசிகலா. அந்த மாதிரி தானே கொடுத்தாங்க. அவங்க சார்ந்த சமுதாயம் முக்குலத்தோர். ஆனால் இவர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த அம்மா நம்பி முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வச்சாங்க. அந்த அம்மா இப்போ அதிமுகவில் இருக்காங்களா? கட்சி விட்டு தூக்கி விட்டார். ஜெயலலிதாவுக்கு அடுத்த இடத்துல இருந்தவங்க சார். இப்போ அது ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கும்போது அவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்ததே சசிகலா தான். சின்னம்மான்னு சொன்னாங்க. நீங்கள் அவரை ஜெயலலிதாவை பார்க்கணும், சின்னம்மாவை பார்த்துட்டு வான்னு சொன்னாங்க. அப்படி வந்தவர் தானே எடப்பாடி பழனிசாமி. அப்போ அங்கேயே அவர் துரோகம் பண்ணாரா இல்லையா? அந்த அம்மாவுக்கும் துரோகம் பண்ணார். அவர் 4 வருஷம் முதலமைச்சராக நீடிக்க முக்கியமாக உறுதுணையாக இருந்தது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவருக்கும் துரோகம் பண்ணார். அவர் டிடிவி தினகரனுக்கும் துரோகம் பண்ணார். இவங்களெல்லாம் ஒருங்கிணைஞ்சு போகிறதுக்கு காரணம் இருந்தது பிரதமர் நரேந்திர மோடி. அவருக்கும் துரோகம் தான் பண்ணார். இன்னும் ஒரு முக்கியமான ஆள் வந்து அமித்ஷா அவர்கள். அவருக்கும் துரோகம் தான் பண்ணார். அப்போ யாருக்கு? தொண்டர்களுக்கும் துரோகம் தான் பண்ணார். இப்போ வந்து அதை உணர்ந்து தான் என் திரு செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையனை பற்றி சொல்லுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். 1977 தான் அதிமுகங்கிற கட்சி உதயமாச்சுது. அன்னையிலேருந்து அவர் எம்எல்ஏ இருக்கார். அது தெரியுமா? 9 வருஷமா இருக்கு. எம்எல்ஏ அதாவது எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே அவர் எம்எல்ஏ இருக்கார். கெட்ட பேரே இல்லாத ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் அவர். ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்க வந்து முதலமைச்சராக இருந்தபோது 2 முக்கிய துறைகளெல்லாம் கொடுத்தது இவர்கிட்ட தான். நம்பிக்கை பாத்திரமாக கொடுத்ததே செங்கோட்டையன் தான். ஆனால் அமைதியான ஆள். நீங்கள் அந்த கோவிச்செட்டிப்பாளையம் பகுதியில் இல்லைனா ஈரோடு பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து மக்கள் மனசில் இருக்கக்கூடியது அதிமுகனா செங்கோட்டையன் தான். அந்த அளவுக்கு இருக்கார். நல்ல பிள்ளையாக இருக்கார். எல்லாத்துட்டும் நல்ல பிள்ளையாக இருக்கார். யார்கிட்டையும் கெட்ட பேரே இல்லாத ஒரு மனிதர். இப்போ இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சீனியர் அவர். நீங்கள் இது எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிட்டாலும் அவருக்கு சீனியர் அவர். இவர் சைக்கிளில் வந்து சுற்றிட்டு திரியும் போதே அவர் பெரிய ஆள் அதிமுகவில். செங்கோட்டையன் வந்து பெரிய ஆள். அதே மாதிரி வேலுமணி, தங்கமணி இவங்களுக்கெல்லாம் சீனியர் அவர். நீங்கள் அவரை போய் ஓரங்கட்டி வச்சிங்கன்னா, டம்மி பண்ணிங்கன்னா
கேசி பழனிசாமியா அவரை கொண்டு போய் நீங்கள் முன்னிலைப்படுத்திட்டு இவர் அப்படியே ஓரங்கட்டி என்னத்துக்கு ஓரம் கட்டினார் தெரியுங்களா? செங்கோட்டைன்னு ஓரம் கட்டினார் எடப்பாடி பழனிசாமி. ரீசன் என்ன தெரியுங்களா? அவர் வந்து சொன்னார், நம்ம கட்சி அடுத்து என்னமோ அடுத்த லெவலுக்கு வரணும் அப்படின்னா, உயிரோட்டமாக இருக்கணும் அப்படின்னா, தப்பிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும்னு சொன்னார். அந்த ஒருங்கிணைப்பு வந்து திரு சசிகலா அவங்களை எல்லாத்தையும் பாஜக சொல்றாங்களா? எல்லாத்தையும், அதாவது அதிமுகவை ஒருங்கிணைக்கணும். வெளியே போன எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாத்தையும் கட்சி சேர்ப்போம்னு சொன்னார். நல்ல ஐடியா தான். கட்சி நலனுக்காக அவர் சொல்றாரு. ஒரு மூத்த ஒரு நிர்வாகி சொல்றாரு, எம்ஜிஆர் காலத்து நிர்வாகி அவர். அப்போ கரெக்டாக உங்களுக்கு சரியான பாதையை தானே அவர் சொல்றாரு. இதை வந்து நீங்க பரிசீலனை பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் மட்டுமே சொல்லலை, கோகுல இந்திரா முன்னாள் அமைச்சரும் இந்த கருத்தை தான் சொல்றாங்க. இது மாதிரி பலரும் இந்த கருத்தை சொல்றாங்க. உங்க கூட இருக்கவங்க தான் சொல்றாங்க. அப்போ உங்க கூட இருக்கவங்க உங்களுக்கு துரோகம் பண்றதுக்காக சொல்லுவாங்க. இந்த குறைந்தபட்சம் ஒதுக்கி வைக்கிறாங்க. இவர் சொன்னதுனால இவரை வந்து அங்க ஈரோடு மாவட்டத்தில் இவரை டம்மியாக்கி ஒரு முக்கில் ஆகணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைச்சாரு. இப்போ அவரு தெருவு தண்டமா ஆக போறாரு. இதுதான் ஆரம்பம். எனக்கு தெரிஞ்ச ஆரம்பம் இதுதான் ஆரம்ப புள்ளி. பிள்ளையார் சொல்லி இங்க இருந்து ஆரம்பிச்சது. அவர் பார்த்தாரு, பொறுமையா இருந்து பார்த்தாரு. கரெக்டாக அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சுது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய பாராட்டு விழாங்கிற பேரில் வச்சு இவரே எம்ஜிஆர் எடப்பாடி என்ன சார் இது? எடப்பாடி பழனிசாமியை யார் சார் ஏற்றுக்குவாங்க? ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்க எல்லாம் இல்லைன்னா இவரை ஏற்றுக்குவாங்களா யாராவது? அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் பேசுகிறேன். அப்போ இவர் வந்து எம்ஜிஆர் ஃபோட்டோ வைக்கக்கூடாது, ஜெயலலிதா அவர்களுடைய ஃபோட்டோவை வைக்கக்கூடாது, போஸ்டரில் வைக்கக்கூடாது, அவருடைய போர்டில் எந்த விளம்பர பதாகையிலும் வைக்கக்கூடாது. எல்லா இடமும் இவரே தான் வைக்கணும். இவர் என்ன எம்ஜிஆரா? நீங்கள் ஒரு இடத்துல வந்து அண்ணாமலையை கொண்டு விடுங்க. இன்னைக்கு வந்தவர் தானே எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும். அண்ணாமலை ஒரு சாதாரண ஒரு சிறுவன் அப்படி எடுத்துக்கலாம். அரசியலில் ஒரு சின்ன ஆளு தானே, சாதாரண ஆளு தானே, புதுசு தானே, ரொம்ப 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 சின்ன ஒரு 2 வருஷம் என்ன அதிகபட்சமாக 4 வருஷம் அவருக்கு அனுபவம், அவ்வளோதானே. இவருக்கு 40 வருஷம் அனுபவம் இருக்குல்ல. 2 பேர்த்தையும் மக்கள்கிட்ட விடுங்க. யாரை வந்து மக்கள் ஆதரிப்பாங்க? எடப்பாடி பழனிசாமிக்காக யாராவது ஒருத்தங்க பொதுமக்கள்ங்கிற இடத்துல இருக்கவங்க அவங்கள ஆதரிப்பாங்களா? அந்த இடத்துல அண்ணாமலை எவ்வளவோ உயரத்துக்கு போயிட்டார்ல. அப்பவே நீங்கள் உங்களுடைய மக்கள் கரிஸ்மேட்டிக் லீடராக வந்து அண்ணாமலை இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒன்றும் ஜெயலலிதாவும் கிடையாது, நீங்கள் ஒன்றும் எம்ஜிஆரும் கிடையாது. அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கல. ஆர்பி உதயகுமார் அவர்கள் கூட இன்னைக்கு ஒரு வீடியோ கூட வெளியிட்டாரு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மறு உருவம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களின் மறு உருவம்னா எடப்பாடி பழனிசாமி. இவரை மாதிரி எடப்பாடியை காலி பண்ணுறதுக்கு வேற ஆளே வேண்டாம். ஆர்பி உதயகுமார் ஒரு ஆளுமே போதும். ஏதோ செல்லூர் ராஜு பேசாமல் இருக்காரு, அவரும் பேசுவார் என்ன இதை மாதிரி. அதாவது இன்னைக்குள்ள நிலவரப்படி பார்த்தீங்க அப்படின்னா 7 முன்னாள் அதிமுக அமைச்சர்கள், 12 மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லி தகவல். இன்றைய நிலவரப்படி அவருக்கு எதிராக இருக்காங்க. இது கூட தானே என்ன நம்பிக்கை இல்லை சார் அவருக்கு பின்னாடி வருவாங்க? நீங்கள் சொல்லுங்கள். அவர் நினைக்கிறாரு விஜய் கூட வந்து ஒரு கூட்டணி வச்சுட்டு நம்ம வந்து விஜய் கூட நீங்கள் கூட்டணி அமையுமா? சாத்தியப்படுமா? நீங்கள் அப்படி சாத்தியப்படுறதையே வச்சுருங்க. யார் முதலமைச்சர்? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிறதுக்காக விஜய் வந்து எல்லாம் ஓகேன்னு சொல்லிடுவாரா? வந்து பிரச்சாரம் பண்ணுவாரா? ஊரும் வந்து அடுத்த முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வருவார், நான் வந்து விரலை சூப்பிட்டு போவேன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ண வருவாரா? எப்படி சார் வருவார் விஜய்? வாய்ப்பு இல்லை. ஆனால் வருவார்னு நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் வேறு யாரும் இருப்பாங்களா? கிடையாது. இப்படி நாங்கள் போகிறோம், இப்படி வந்துடும்னு சொல்லி நீங்கள் எப்படி வேணால் போங்க. நம்ம பல தடவை நம்ம சேனல் மூலமாகவே சொன்ன ஒரே பாயிண்ட்டு தான். நீங்கள் அதிமுகங்கிற அந்த கட்சியை வலுப்படுத்துங்க. வலுப்படுத்தாக எப்படி நீங்கள் பண்ண முடியும்? அப்படின்னா வலுப்படுத்தினா என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர்லாம் ஒன்றும் நீங்கள் கிடையாது. உங்கள் கட்சியிலும் இப்போ யாரும் இல்லை. இனிமேல் தான் யாராவது உருவாக்கி வரணும். வந்தால் அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போதைய நிலவரப்படி நீங்கள் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சிட்டீங்கன்னா இருக்கக்கூடியவங்களையாவது நீங்கள் பிரிஞ்சு போகாமல் காப்பாற்றலாம்ல. அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. இதைத்தான் வந்து செங்கோட்டையன் சொல்கிறார். நம்ம கட்சியை வந்து காப்பாற்றணும்னா நம்ம பிரிஞ்ச தலைவர் வெளியே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் அதை கேட்க அவரை ஒதுக்கி வைக்கிறார். உடனே அவரை ஒதுக்கி வைக்கிறாரு. அவரு தான் நீங்கள் சொன்ன வீடியோ அவர் அதெல்லாம் கணிச்சார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் அம்மா வந்து என்ன வந்து எப்படி எந்த இடத்துல வச்சுருந்தாங்க, செங்கோட்டையன்ட்ட ஒரு வேலையை நான் கொடுத்தா அந்த வேலையை முழுக்க முடிச்சிருவார். அவரை செங்கோட்டையனே சொல்கிறார்ல, அம்மா பார்வை எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்த ஆள். அப்போ அந்த சமயத்திலே அப்படி இருந்த ஆளுன்னு சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க சார். 2 தடவை 3 தடவை வந்து முதலமைச்சர் இதில் வந்து அவங்க இருக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சு. அந்த சமயங்கள்லாம் யாரை முதலமைச்சராக வச்சாங்க? எடப்பாடி பழனிசாமி ஒரு தடவையாவது வச்சாங்களா? ஓ பன்னீர்செல்வத்தை தான் வச்சாங்க. இப்போ ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆளாக இருந்தது ஓ பன்னீர்செல்வங்கிறனால தான் அவரை கொண்டு அந்த மனிதரை கொண்டு போய் முதலமைச்சரை வச்சாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த நேரம் வரும்போது அவர் விட்டு கொடுத்துட்டு கீழே இறங்கிட்டார். அந்த அம்மா முதலமைச்சராக இருந்தாங்களா இல்லையா? இதேமாதிரி சசிகலா நம்பி உங்களை வச்சாங்கல்ல, நீங்கள் என்ன பண்ணீங்க? அவங்க போனாங்க, வந்தாங்க, ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. பதவி அந்த அம்மா கையில் கொடுக்கணுமா வேண்டாமா?
நீங்கள் என்ன பண்ண அந்த அம்மாவை கட்சி விட்டு நீக்கினீங்க. இதானே நீங்கள் துரோகம் தானே பண்ணீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, துரோகம் பண்ணீங்களோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி, இனிமேலாவது நீங்கள் எல்லாரும் ஒருங்கிணைச்சு கட்சியை பலப்படுத்தணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் நீங்கள் அதை செய்வீங்க. நீங்கள் வந்து நான் தான் கட்சி, அப்படி நான் தான் எம்ஜிஆர், 100 எம்ஜிஆருக்கு சமம் நாம்னு நினச்சி நெஞ்சம் நிறுத்தினீங்கன்னா வரக்கூடிய எலெக்ஷனில் சுத்தமாக இல்லாமல் போயிடுவார். இந்த சூழ்நிலை ரெட்டலைக்கும் ஒரு பிரச்சனை மாதிரி வருது. மாதிரி இல்லை, பிரச்சனை தான் அது. அதாவது தேர்தல் கமிஷனில் வந்து தேர்தல் கமிஷன் வந்து இந்த சின்னம் சம்பந்தப்பட்டதை விசாரிக்க கூடாது, அது சம்பந்தப்பட்டதை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டது எடப்பாடி பழனிசாமி. அதாவது தேர்தல் கமிஷன் இதை விசாரிக்கணும்னு சொன்னது ஓ பன்னீர்செல்வம் தரப்புல உள்ளவங்க, அவருடைய மகன், அப்புறம் வந்து புகழேந்தி, இன்னும் ஒருத்தங்க 3 பேர் சேர்ந்து தான் அவங்க போட்டு இந்த வழக்கை ஒன்று தொடர்ந்து இந்த வழக்கில் தேர்தல் கமிஷன் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி தடை வாங்கினாலும் எடப்பாடி பழனிசாமி. ஏன் அவர் போய் அதில் தடை வாங்கினாரு? தேர்தல் கமிஷன் விசாரிச்சுட்டு போனால் இவருக்கு கிடைக்காதுங்கிற பயம் தானே. அப்பவே தேர்தல் கமிஷன் இதை விசாரிச்சுன்னா கண்டிப்பாக ரெட்டை இலை சின்னம் கிடைக்காது, முடக்கிடுவாங்க, இல்லைன்னா ஓபிஎஸ் பக்கம் கொடுத்துருவாங்கன்னு இவருக்கு ஒரு பயம் இருந்ததுனால தான் இவர் வந்து கோர்ட்டுக்கு போனார். கோர்ட்டில் போய் பழையபடி அப்பீலுக்கு போனார். அப்பீலுக்கு போன இடத்துல என்ன ஆகி போச்சுது? அதே இதெல்லாம் அதே கோர்ட்டில் தான், சென்னை ஹைகோர்ட்டில் தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து தேர்தல் கமிஷனுக்கு சட்ட ரீதியாக அதிகாரம் இருக்குது, அது ஒரு சுய ஆட்சி நிறுவனம், அதனால அதுக்கு வந்து அந்த அமைப்பு, அதுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, அதனால அவங்களே சின்னம் தொடர்பானது இது கட்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தை விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது முடக்கப்படுங்கிறீங்களா? கண்டிப்பாக முடக்கப்படும். 2 ஆப்ஷன் தான். ஒன்று வந்து இவர் வந்து இப்போ அப்பீலுக்கு போவார். திரு எடப்பாடி பழனிசாமி சுப்ரீம் கோர்ட்டுக்கு உடனே, இது ஹைகோர்ட்டு தானே, உடனே அப்பீலுக்கு போவார். அதுதான் அதுக்கு அடுத்த ஆப்ஷன். அடுத்து வந்து எங்கே போனாலும் சரி தேர்தல் கமிஷனுடைய அதிகாரத்தை தான் அவங்களும், ஏன்னா சட்ட ரீதியானது தானே, சட்டப்பூர்வமானது, அதனால வந்து அவங்க இதுதான் சொல்ல போகிறாங்க. இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் வந்து தேர்தல் கமிஷன் கொடுத்தீங்கன்னா தேர்தல் கமிஷனில் வந்து என்ன பண்ணும்? 2 காரணம் சார். ஒன்று வந்து எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லுவார். அதை விட முக்கியம் சட்டத்திட்டங்கள்லாம் திருத்தி இவரே ஆட்களெல்லாம் நியமனம் பண்ணி இவரே வந்து அதை விதிமுறையை மாற்றி துணை இது பொதுச் செயலாளர் ஆகியிருக்கார். அதுக்கு முன்னாடி இருந்த நிலவரம் என்னென்னா இரட்டை தலைமை, ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர். ஒருங்கிணைப்பாளர் யாரு? ஓ பன்னீர்செல்வம். இணை துணையில் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதுதான் அதுக்கு முன்னாடி இருந்த நிலவரம். அதை மாற்றினது, சுயமாக மாற்றினது இவர். அப்போ நீங்கள் கட்சியை வந்து பொதுச் செயலாளருங்கிற லெவலுக்கு கொண்டு வந்து நீங்கள் எல்லாம் பண்ணதுமே இது வந்து கட்சியினுடைய சட்டத்திட்டத்துக்கு முரணானது அப்படிங்கிறது தான் அந்த தேர்தல் கமிஷன் இப்போ முன்னெடுக்க போகுது. அப்போ எடுத்தீங்கன்னா இப்போ ஒருங்கிணைப்பாளருங்கிற இடத்துல அதிகாரத்தை நீங்கள் கொடுத்தீங்கனாலே ஓபிஎஸ் உள்ள வந்துடுவார். கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் தான். நீங்கள் வீட்டுக்கு தான் போனோம். அப்போ கட்சியா சின்ன அவர்கிட்ட போயிடும். அப்போ அவர் தான் இருந்துன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டு போக வேண்டியது. அலுவலகம் முதற்கொண்டு கையில் கொடுத்துட்டு போக வேண்டியதான். நமது எம்ஜிஆர் பத்திரிகை, அலுவலகம் எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டு போக வேண்டியதான். அந்த நிலை வரும். இது அது வர்றதுக்கு லேட் ஆகலாம். கோர்ட்டு இன்னும் ஒருக்கா கோர்ட்டு ஆனா 2 பேர் கிளைம் பண்ணாங்கனாலே சின்ன முடங்கிரும். இது வந்து சாதாரணமான தேர்தல் கமிஷன் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மரணம் அடைந்தார். அடைஞ்ச உடனே கட்சி 2ஆ உடைஞ்சுது. மூத்த தலைவர்கள் அத்தனை பேருமே VN ஜானகி பக்கம் நின்னாங்க. அன்னைக்கு இருந்த அமைச்சர்கள் எல்லாமே ராம வீரப்பன் பக்கத்தில் அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணார். எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. செல்வி ஜெயலலிதா பக்கம் யாருமே இல்லை. மூத்த தலைவர்கள்ங்கிற பேரில் யாருமே இல்லை. ஆனால் தொண்டர்கள் எல்லாம் இந்த அம்மா பக்கத்தில் இருந்தாங்க. 2 பேரும் தேர்தலை சந்திச்சாங்க. தேர்தல் கமிஷன் என்ன பண்ணிச்சு? ரெட்டை இலை முடக்கிச்சு. நீங்கள் 2ஆ பிரிஞ்சிங்கன்னா ரெட்டை இலை யாருக்குன்னு 2 பேருமே ரெட்டை இலை கேட்டாங்க. 2 பேருக்குமே கிடையாதுங்க. 2 பேரும் கேட்டால் முடியாது, கொடுக்க முடியாது. அப்போ யாருக்குங்கிறத தேர்தல் கமிஷன் முடிவு பண்ணணும். அது முடிவு பண்ண முடியல. அப்போ முடக்கிட்டு 2 பேரும் வேறு வேறு சின்னத்தில் நின்னாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து சேவல் சின்னத்தில் நின்னாங்க. ஜானகி அவர்கள் வந்து ரெட்டைப்புறாவில் நின்னாங்க. ஆனால் செல்வி ஜெயலலிதா பக்கம்தான் வந்து அதிகமான 27 MLA அதை வெற்றி பெற்றாங்க. அதோட அந்த அம்மா கட்சியும் கையில் கொடுத்துட்டு எல்லாம் நீங்களே பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒதுங்கிட்டாங்க. ஜானகி அம்மா வந்து ஒதுங்கி போயிட்டாங்க. இது வரலாறு, இந்த கட்சியினுடைய முன்னாடி நடந்த வரலாறு. இப்போ அதே மாதிரி 2 பேரும் கிளைம் பண்ணும்போது என்ன ஆகும்? சின்ன முடங்கும். இவ்வளோ நாள் முடங்காமல் இருந்ததே பெரிய விஷயம். முடங்காமல் இருக்க காரணமும் வந்து இருந்ததுக்கு காரணமும் வந்து ஓ பன்னீர்செல்வம். அவர் வந்து இணை துணை, அவர் தான் வந்து ஒருங்கிணைப்பாளரே அவர் தான். அவர் கையெழுத்து போட்டு தான் தேர்தல் கமிஷன் அப்ரூவல் கொடுத்து. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் கூட இதுக்கு முன்னாடி EVKS இளங்கவன் நின்று வெற்றி பெற்ற அந்த தேர்தலில் கூட அவர் கையெழுத்து போட்டு தான் அந்த சின்னத்தை கொடுத்தாங்க. ரெட்டையில சின்னம் இல்லைன்னா அப்பவுமே கிடைச்சிருக்காது. அன்னைக்கே கையெழுத்து. ஆமாம், அன்னைக்கு அவர் ஓபிஎஸ் கையெழுத்து போட்டு கொடுத்ததுனால தான் அந்த சின்னம் இவர் நின்று ரெட்டையில சின்னத்தில் வெற்றி பெற முடிஞ்சது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொருத்தருடைய இதை வாங்க வேண்டியது, அப்புறம் அவளை வெட்டி விட்டுற வேண்டியது, கலத்தி விட்டுற வேண்டியது. இதே தான் பண்ணாரு. மோடியை வச்சு என்னெல்லாம் செய்யணுமோ அவ்வளோத்தையும் பண்ண வேண்டியது. அப்புறம் மோடி சொல்றதை கேட்க மாட்டாரு.
அமித்ஷா வச்சு என்னெல்லாம் பண்ணுமோ அவ்வளோத்தையும் பண்ணிட்டு அவரை கலத்தி விட வேண்டியது, சசிகலா வச்சு முதலமைச்சர் நாற்காலியை பிடுங்க வேண்டியது, அப்புறம் அவங்களை துரத்தி விட்டுற வேண்டியது, பன்னீர்செல்வத்தை வச்சு எல்லா 4 வருஷம் வண்டியை ஓட்ட வேண்டியது, அப்புறம் அவரை துரத்தி, இதே வேலை தான். இப்போ இதில் தேர்தல் கமிஷன் கையில் இந்த அதிகாரம் போனதுனால இப்போ ரிவர்ஸில் வருது. இவ்வளோ நாளாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விபரீத ராஜ யோகம்னு ஒன்று கை கொடுத்துச்சு ஜோதிட ரீதியாக. இப்போ அது மாறுது, வீட்டுக்கு தான் போனோம். அழிவு தான் என்னமே அவருக்கு, சரிவு தான், அதில் மாற்றமே கிடையாது. இப்போ என்னன்னா இந்த ஒரு பார்வை, என்னால் ரெட்டை இலை சின்னம் முடங்கிறோம், 2 பேர் கேட்டால் முடங்கிறோங்கிறது பொதுவானது, அதில் முடங்கிறோம். இல்லைன்னா ஓபிஎஸ் பக்கத்தில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு, அப்படி கொடுத்தா நீங்கள் இன்னும் கீழே போயிருவீங்க, கட்சி அவருக்கு பக்கம் போயிற மாதிரி ஆகிடும். இதில் எது நடந்தாலும் இவருக்கு பாதிப்பு தானே, முடங்கினாலும் பாதிப்பு தான். ரெட்டை இலை சின்னம் மட்டும் இல்லைனாலும் எடப்பாடி அதோட அவுட்டு, முடிஞ்சு போச்சு. 10% கூட ஓட்டு வாங்க முடியாது, அவங்க கீழே போயிடுவார். ஏன்னா அந்த பக்கம் வலுவாயிரும். தினகரன், அப்புறம் சசிகலா, அந்த அம்மா, பன்னீர்செல்வம், இனிமேல் இங்கேருந்து நிறைய பேர் செங்கோட்டையன் கொடி பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? இவர் ஒரு பழுத்த அரசியல்வாதி, மூத்த, இன்னும் சீனியர் இவங்களுக்கெல்லாம். அப்போ அவர் விவரம் தெரியாமல்லாம் ஒன்றும் முடிவு எடுக்க மாட்டார். இவ்வளவு நாள் அமர யோசித்து தான் அவர் இந்த முடிவை எடுக்கிறார். ரெட்டலை முடக்கும் போதே அதெல்லாம் அனுபவப்பட்டவர். அப்போ ஆமாம், அந்த காலத்துல இருந்தே பார்த்துட்டு வராரு. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? நல்லா யோசித்து பாருங்க, நல்லா யோசித்து அடுத்த ஸ்டெப்பு, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன நடக்குங்களா யோசிச்சு. திமுக கூட போய் கூட்டணி வைப்பாரா? சரி, அவர் தனியாக மட்டும் வெளியே போவாரா? இப்போ எல்லாரும் உள்ளே வருவாங்கல்ல. ராஜேந்திர பாலாஜியில் இருந்து ஆரம்பிச்சு, நான் இப்போ ஒரு லிஸ்ட் சொன்னோம்ல, அதாவது 7 முன்னாள் அமைச்சர்கள், ஒரு 12 மாவட்ட செயலாளர்கள் இன்னைக்கு கணக்கு சொல்கிறாங்க. இது கூடலாம் குறையலாம், இல்லை கூடுக்குதான் வாய்ப்பு. இது அவ்வளோ பேர் அவருக்கு பக்கம் தானே போவாங்க. லீடு பண்ணுறதுக்கு ஒரு லீடர் வேணும்னு தேவைப்பட்டுச்சு. எடப்பாடிக்கு பக்கத்தில் வேற யாருமே இப்போ இது வரைக்கும் இல்லாமல் இருந்தாங்க, இன்னைக்கு கிடச்சி போச்சு. எல்லாரும் அந்த பக்கம் தானே போவாங்க. என்ன நம்பிக்கையின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி பக்கம் நிற்பாங்க. அடுத்த 2026 ஒரு சீட்டு கூட கிடைக்காதுங்கிற நம்பிக்கையில் அவரு கூட யாராவது போவாங்களா? போக மாட்டாங்க. அப்போ இவருக்கு பக்கத்தில் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ 62, அதில் ஒரு 21 எம்எல்ஏ இப்போ செங்கோட்டையின் பக்கம் போனாலே கட்சி முடிஞ்சு போச்சு. நீங்கள் கட்சி தாவல் சட்டப்படி 3ல் 1 பங்கு ஒரு கட்சியின் ஒரு உள்ள எம்எல்ஏக்களோ எம்பிகளோ பிரிஞ்சுட்டாங்கன்னா அந்த கட்சி உடைந்ததாக தான் அர்த்தம். கட்சி தாவல் படி நீங்கள் அவங்களோட பதவியை பிடுங்க முடியாது சார். அப்போ நீங்கள் கட்சி தனியாக உடஞ்சிதுன்னா அது ஒரு காரணத்தை வச்சு அவங்களே கிளைம் பண்ணலாமே. செங்கோட்டையே கிளைம் பண்ணுவார், நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லுவார். எடப்பாடி நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லுவார். பன்னீர்செல்வம் நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லுவார். சின்னத்தை முடங்குக்கு இந்த ஒரு பாயிண்ட் போகாது. ஏற்கனவே ஒரு பாயிண்டில் முடங்க போகுது. அடுத்து இதுவும் வந்துட்டுனா இன்னும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் எடப்பாடி எங்கேருந்து மீள்வார்? ஆனால் செங்கோட்டையன் பழையபடி பாஜக அண்ணாமலை பக்கம் தானே போய் நிற்பார். பாஜக பக்கம் தானே போய் கூட்டணி வைக்க வாய்ப்பு. அவர் எங்கே போவார்? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடத்துவார். 2024 நடத்தலையா? 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இருந்து விடுதலை சிறுத்தைகள் வருவாங்கன்னு சொல்லி அவர் விஜய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு. அதுக்கெல்லாம் நல்ல நலம் விசாரிக்கலாம் செய்தார் போன்ல எடப்பாடி பழனிசாமி. விளைவு என்ன? திமுக கூட்டணிலேருந்து வெளியே வரல. அதே தான் இப்போ நடக்கும். சொல்லிட்டு இருப்பாங்க, பிரசாந்த் கிஷோரில் எந்த கிஷோர் வேணாலும் வரட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. கூட்டணி, அதாவது இவரை நம்பி வந்த லாபம் ஆதாயம் இருந்தாருன்னா, அரசியலில் ஆதாயம் இல்லாமல் யாராவது இறங்குவாங்களா? ஆற்றுல இறங்குவாங்களா? இறங்க மாட்டாங்கல்ல. அப்போ எடப்பாடி நம்பி இறங்குவாங்களான்னு கேட்குறீங்க? அதுதான், எடப்பாடி நம்பி போனால் பிரயோஜனம் இல்லைன்னு உறுதி. அப்போ எப்படி போவாங்க? இந்த சூழ்நிலை தான் கட்சி உடைய போகுது. மீண்டும் ஒரு முறை கட்சி அதிமுக 2ஆக உடையுது. செங்கோட்டையின் தலைமையில் உடையுது. அதில் அநேகமாக வேலுமணி கூட இருப்பார்னு நினைக்கிறேன். வேலுமணி பின்புலத்தில் தான் இது நடக்கிறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. எது எப்படியோ கட்சி இன்னொரு தடவை உடைய போகுது. எடப்பாடி 0 ஆக போகிறாரு. மற்றவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இதை ஃபார்ம் பண்ணி பாஜக தலைமையிலான அணியில் அவங்க எல்லாம் போய் ஐக்கியமாவாங்க. அந்த கூட்டணியில் இடம் பெறுவாங்க. வேற வழி கிடையாது. வேற யாரு கூட போக முடியும் சொல்லுங்க? சீமான் கூட போக முடியுமா? வாய்ப்பு இல்லை. அண்ணா திமுக கூட போக முடியுமா? எடப்பாடி வேணா போவார். ஏன்னா பங்காளி எடப்பாடி போவார். அவர் வேணா திமுக கூட போய் எனக்கு ஒரு 5-6 சீட்டு மட்டும் தாங்க நான் போறேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுகல. அந்த லெவலில் உள்ளவர் தான் அவர். அவருக்கு என்ன சார் இருக்கு? கொடநாடு எஸ்டேட் வழக்கில் நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னார்னா அதோட ஆஃப் ஆயிடுவார். அதோட அந்த பிரச்சனை என்ன பிரச்சனையை கையில் எடுத்தாலும் அதை தூரப்பட்டு போயிடுவார். விகரஸாக இறங்குற மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பாரு. நீங்கள் கொடநாடை பிடிச்சி ஒரு இழுப்பு இழுப்பாங்க. ஸ்டாலின் தரப்புலேருந்து ஒரு இழுப்பு இழுப்பாங்க. ஏன்னா அவங்க அதிகாரம் இருக்குது. இழுப்பு இழுப்பாங்க. அதோட அவர் அப்படியே சைலண்ட் ஆயிடுவார். சம்பிரதாயத்துக்கு இதை அறிக்கை விட்டுட்டு இப்படி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். என்ன செய்தார் சொல்லுங்கள்? ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டாருன்னு சொல்லுங்கள். 5000 கையெழுத்து போட்டேன்னு சொல்லுவார். இதுவா ஒரு இது? ஏதாவது ஒன்று ஜெயலலிதான்னா அன்றைக்கி 1000 விஷயத்தை நீங்கள் சொல்லிவிடுவீங்க. இரும்பு பெண்மணின்னு சொல்லிடுவீங்க சார். துணிச்சலுக்கு பேர போன அம்மா ரவுடிகளெல்லாம் எல்லாம் இல்லாமல் காலி பண்ணிவிட்டாங்கன்னு சொல்லலாம் சார். இதெல்லாம் அந்த அம்மா பண்ணிச்சுல. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்? ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது.
இருந்தேன்னு சொல்லுவார், அவ்வளோதான். நீங்கள் அத்திக்கடவு அவினாசி திட்டத்துக்கு போய் நான் தான் சொல்லிட்டு அங்கே போய் நிற்கிறீங்க. அந்த திட்டமே ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து தொடங்கி வச்ச திட்டம். அவங்க தான் தொடங்கி நடைமுறைப்படுத்தினாங்க. அப்பயே இவர் போய் கிளைம் பண்ண எனக்கு மிச்சத்தை இவர் வந்து நானும் பண்ணினேன்னு போனார். அப்போ நீங்கள் இந்த திட்டத்தை அமுல்படுத்தின ஆளே ஜெயலலிதாங்கும் போது அவங்க போட்டோவை போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுதான் இல்லை உள்ள விஷயம். அதனால இவருக்கு வந்து நான் தான் எம்ஜிஆர் நினைச்சிட்டார். நான் சொன்ன மாதிரி நான் தான் மறு உருவம் தானே, அதனாலதான் போடலையே. மறு உருவம் இல்ல, எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் மறு உருவம் தான் ஆர்பி உதயகுமார் சொல்ல, அதனாலதான் போடாம கூட இருந்திருக்கலாம். ஆர்பி இப்படி இந்த மாதிரி கூட இருக்க இவங்க அது ஒன்று, இந்த இவர் ஜெயக்குமார் ஒன்று, இவங்க 2 பேருமே போதும். அவருக்கு நல்ல இது கட்டி வெட்டி போடுவாங்க, சவக்குழியை தோண்டியே போடுவாங்க. இவங்க க்ளீனாக பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய இதெல்லாம் கரெக்டாக பாருங்க. ஆனால் நீங்கள் மற்றவங்கெல்லாம் பாருங்க அமைதியாக இருப்பாங்க. அப்பப்போ லொடன்னு ஏதாவது வார்த்தை விடக்கூடிய ஆள் செல்லூர் ராஜு, அவரே பேசாமல் இருக்கார். அவரே பாருங்க அமைதியாக பேசாமல் இருக்கார். ஏன்னா அந்த என்ன நகருது, அடுத்து என்ன பண்ணுறது, எதிர்காலம் என்னங்கிறத யோசிக்க தானே செய்வாங்க. எல்லாரும் தான் யோசிக்காங்க. ஒரே ஒரு முன்னாள் அமைச்சர் தானே சார் சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து ஜெயக்குமார், ஒன்று ஆர்பி உதயகுமார், 2 பேரை தவிர எத்தனை அமைச்சர்கள் சார் உண்டு? இப்போ எல்லாரும் ஆஃப் ஆகிட்டாங்கன்னா என்ன காரணம்? ஏன் அமைதியாக இருக்காங்க? வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே. எல்லாரும் கோதாவில் குதிக்கலாமே, எல்லாரும் பேட்டி கொடுக்கலாமே. எடப்பாடியை நம்பி 26 தேர்தலில் சந்திக்க தயங்குறாங்க. நிச்சயமாக தான். நீங்கள் கட்சியை பலப்படுத்திங்கன்னா நிற்பாங்க, ஒரு சக்தி கிடைக்கும். இப்போ அதிமுக வந்து நீங்கள் பேசி சார் செல்வி அதை அவங்க திருமதி சசிகலா கீழே இறங்கி வந்துட்டாங்க. எனக்கு கட்சி தான் முக்கியம்னு சொல்லிட்டாங்க. ஓபிஎஸ் இதுக்கு கீழே இறங்கவே முடியாது, அவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்துட்டார். தினகரனும் வந்து ஒன்று சேர்றதுன்னா நமக்கு தயார் தான் சொல்லி அவர் எப்போவோ சொல்லிட்டார். அப்போ கீழே இறங்க வேண்டிய ஆள் யாரு? எடப்பாடி பழனிசாமியா இல்லையா? பயப்படுறாருல்ல, இறங்கிட்டா அடுத்து நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் கோரிக்கை வைங்க, இந்த பதவி எனக்கு கொடுக்கணும்னு கேளுங்க. அப்படி ஏதாவது ஒன்று வச்சிங்கன்னா ஒரு லாஜிக் இருக்குது. நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னமும் அதே மாதிரி நின்னீங்கன்னா மக்கள் உங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது வேற. ஓகே, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஜெயலலிதா வந்து அவங்க சசிகலாவா ஜெயலலிதாவா இல்லைன்னா ஜானகியா ராமச்சந்திரனா அப்படின்னு வரும்போது மக்கள் வந்து யாரை ஏற்றுக்கிறாங்கிறது தெரியாமல் இருந்துச்சு. எலெக்ஷனை சந்திச்சாங்க, மக்கள் வந்து ஜெயலலிதாவை அங்கீகரிச்சுட்டாங்க, ஜானகி ராமச்சந்திரன் ஒதுக்கிட்டாங்க. ஆனால் உங்களை அங்கீகரிக்கவே இல்லையே சார். ஏதாவது ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றாருன்னு சொல்லுங்கள், வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது இவர் வந்து மறுபடியும் இதே தான். இன்னொன்று, ஒருத்தர் ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா, அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் நல்லவங்களாக வந்துடுவாங்க, கெட்டவங்களாம் விலகி போயிடுவான். ஒருத்தர் கெட்டவது நடக்கணும்னா பக்கத்தில் இருக்கவனே ஒரு நல்லது சொன்னால் கூட நீங்கள் வந்து அவனை துரத்தி அடிச்சிருவீங்க. செங்கோட்டையன் அப்படி தான் துரத்திட்டார். அவர் நல்லது தான் சொன்னார், நல்ல இதை தான் சொன்னார். ஆனால் அவரை வந்து நீங்கள் துரத்தி அடிச்சிங்க. இது வந்து கேடாக தான் வந்து முடியும். நிச்சயமாக அதிமுக மீண்டும் ஒரு முறை 2ஆக உடையும். திரு எடப்பாடி பழனிசாமி வந்து தேர்வும் தென்னையமாக அலையப்படுறார் அரசியல். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.